தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from 1 Corinthians chapter 10 verse 13. 1 Corinthians chapter 10 verse 13. No temptation has overtaken you except such as is common to men. But God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will also make the way of escape, that you may be able to bear it. May the good Lord add his blessings upon the reading and meditation of his word for us today. Amen. இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்வீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாள் ஆராதனை துதி ஆராதனை மத்தியிலும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாள் வசனத்தின் மத்தியிலும் அவர் பேசுவாராக. இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக தலை வணங்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே ஐயா, இப்போதும் கூட ராஜா இந்த நேரத்தை முழுவதுமாய் ஆவியானவர் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படிக்காய் பேசும்படிக்காய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை தொடட்டால் விடுதலையோடு இந்த நாளில் கடந்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் கடந்து வரட்டும் ராஜா. எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் அப்பா நீர் தாங்கி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறபடினாலே இந்த நாள் வார்த்தை கொண்டு நீ போஷியும் நடத்தும். அப்பா இந்த மன்னாவை பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். எல்லா துதி கனம் மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டியிருக்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா சோதனையே இல்லாத மனுஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? எல்லா மனுஷருக்கும் ஏதோ ஒரு வகையில் சோதனை உண்டு. கர்த்தர் ஆதியில் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் போய் வச்சார். அந்த மனுஷனுக்கு சோதனை வந்துச்சா? வந்துச்சு. என்ன சோதனை வந்துச்சு? எப்படி சோதனை வந்துச்சு? ஒரு பாம்பு மூலியம் அவனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஆரம்பமே. ஓகேங்களா? மனுஷனுக்கு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் நிறைய இடத்துல இந்த சோதனை குறித்து ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். சாலமோன் ஞானி அவர் பிரசங்கி புத்தகத்தில் எழுதும்போது யாருக்கெல்லாம் இந்த சோதனை வரும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுதுறாரு. அதை நம்ம வாசிப்போம். யாருக்கெல்லாம் அந்த சோதனை வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத வாசிப்போம். இது பிரசங்கின் புத்தகம் எக்ஸலிசிஸ். அதில் 9வது அதிகாரத்தில் வசனம் 2 நம்ம வாசிப்போம். பிரசங்கி 9:2. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமான எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கருக்கும் துன்மார்க்கருக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலி இடுகின்றவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணை இடுகின்றவனுக்கும் ஆணையிட பயப்படுகின்றவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் அந்த சோஸ்திரம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, சன்மார்க்கனுக்கு எப்படியோ எப்படி சோதனை வருதோ அதே போல துன்மார்க்கனா சோதனை வரும். சன்மார்க்கனா தேவனுக்கு பயந்து
தேவனோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கும் என்ன வரும்? சோதனை வரும். துன்மார்க்கமாய் நடக்கிறவனுக்கும் சோதனை வரும். பழி இடுகிறவனுக்கும் சோதனை வரும். பழி இடாதவனுக்கும் சோதனை வரும். நல்லவனுக்கும் சோதனை வரும். பொல்லாதவனுக்கும் சோதனை வரும். இந்த வசனத்தில் தான் சொல்லிட்டே வராது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுத்தம் உள்ளவனா இருந்தாலும் சோதனை வரும். சுத்தம் இல்லாதவனா இருந்தாலும் அவன் சோதனையை சந்திக்க வேண்டி வரும். எல்லாத்துக்கு மேலே கடைசியாக சொன்ன ஆணையிடுகிறவனுக்கும் சோதனை வரும். ஆணையிடுகிறவன்னா அதிகாரத்தில் உள்ளவன், அவன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி செய்யக்கூடியவன், அவனுக்கும் கூட சோதனை வரும். ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சோதனை வரும். ஸோ எல்லாருக்கும் சோதனை இருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் இந்த கால வேலை பேசுகிறார். ஆனால் யோபின் நண்பர்கள் கொஞ்சம் வேற விதமாக பேசினாங்க. யோபிட்ட நண்பர்கள் பேசும்போது ஒரு காரியத்தை பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, நீ நல்லவனாக இருந்தா உனக்கு சோதனை வராது, நீ பாவம் செஞ்சனால தான் உனக்கு சோதனை வந்திருக்கு அப்படின்னு பேசினாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 7, 8. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. நான் கண்டிக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கின்றவர்கள் அதையே அழிக்கிறார்கள். நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லவனா இருந்தா, ரொம்ப சிம்பிளாக சொன்ன, நீ நல்லவனா இருந்தால் உனக்கு சோதனையே வராது, ஏதோ பாவம் செஞ்சிருக்கே அதனால தான் உனக்கு இந்த சோதனை அப்படின்னு யோபு கிட்ட பேசுறாரு. யோபு போகிற பாதை கஷ்டமான பாதை. ஆனால் அந்த கஷ்டமான பாதையின் மத்தியில் தான் இவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் யோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறித்து எதுவுமே பதில் பேசல, அமைதியாக இருக்கான். அவனுடைய சோதனை நாட்களில் அவன் ரொம்ப நேரத்தில் அவன் ரொம்ப அமைதியாக, ஏன்னா அவன் கடந்து போகிற பாதை அவனுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால அவன் ரொம்ப அமைதியாக அந்த சோதனையை மேற்கொண்டு அந்த சோதனை நாட்கள் முடிந்து கர்த்தரை அவனை ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வரும்போது, அவன் அந்த ஜீவியத்துக்குள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபோட நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துடும். யார் அந்த யோபு நண்பர்கள்? நல்லவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும், நல்லவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராது, கெட்டவங்களுக்கு மட்டும் பாவம் செய்யவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ சில பிரச்சனை. ஆனால் யோபு போயிட்டு சொல்லலை நீ பாவம் செஞ்ச, எதையுமே சொல்லலை. யோபு அதை கேள்விப்பட்டோன்னே என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக செபித்தான். நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். அந்த வசனம் 42, அதே யோபுல 42, 7, 8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு செபிக்கும் போது யோபின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் அங்கே கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து செல்லும் போது, சில சோதனை மத்தியில் நம்ம கடந்து செல்லும் போது நிறைய பேர் குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதில் குறை, இதில் காரியம், அதனால தான் இப்படி நிறைய காரியம் இருக்கும். ஆனால் எல்லா மத்தியிலையும் நம்ம சோதனை நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்ப குறையும். ஆனால் என்ன ஒரு காரியத்தை இங்கே யோபிட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, ஒருவேளை நம்ம பிரச்சனை மத்தியில் போகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சூழ்நிலையில் போகும்போது மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நீங்கள் ஜெபிக்கும் போகணும். ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும், இந்த வேதனை எப்படி இருக்கும், அதில் கடந்து செல்லும்போது அந்த பாரம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் யோபு போயிட்டு நீ செஞ்சது எப்படி அப்படி எதுவும் காரியம் எதுவுமே சொல்லலை, அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஸோ யோபின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இது யோபின் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள். சோதனையின் மத்தியில் நம்ம கடந்து செல்லும் போது தேவன் எப்படி நம்மளையும் விடுதலையாக்குறாரு, நமக்கு நம்மளை கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த விடுதலை வரும். இது தேவனுடைய வாழ்க்கையில் வழி நடத்துகிறாரு.
ஸோ இந்த நாளில் கூட நம்ம சில பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து தேவன் எப்படி ஒரு விடுதலை கொண்டு வந்தார், எப்படி அவங்க சோதனைக்குள்ளே போனாங்க, அந்த சோதனையிலிருந்து எப்படி தேவன் விடுதலை கொண்டு வந்தார்னு சில 2-3 பேர் வேதத்தில் உள்ள காரியங்கள் தான் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலியா. எலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். இவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தே இருந்தது. அவன் கர்த்தரை ஒரு வைராக்கியத்தோடு கர்த்தரை பிடித்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன். இவன் ஒரு சமயத்தில் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று ஒரு காரியத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, 3 வருஷம் 6 மாதம் உன் தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி, இவன் சாதாரணமான ஒரு மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆகாப் வந்து இஸ்ரவேலின் ராஜா. அந்த இஸ்ரவேலின் ராஜா போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவான். அந்த பெண் கல்யாணம் பண்ண பெண் வந்து பாகாலை ஆராதிக்கக்கூடியவர். அவள் பேரு எசபேல். ஸோ இந்த எசபேலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ கல்யாணம் பண்ணி இஸ்ரவேலுக்கு வரும்போதே ஒரு விக்கிர தோப்பையே கூட கொண்டு வருவான். விக்கிர தோப்பு கொண்டு வர்றவ இங்கே வந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பா. இந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். பனியும் மழையும் பெஞ்சு இந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப செழிப்பாக காணப்படும். இதை பார்த்தோன்னே இவ என்ன சொல்வான்னா, இந்த செழிப்புக்கு காரணம் பாகால் அப்படின்வான். இவன் ஒரு நாள் சொல்லல, இது ஆகாப்பிட்ட சொல்லுவான், தினம் சொல்லுவான். எது வரைக்கும் சொல்லுவான்னா, அந்த தேசம் முழுவதும் இந்த ஆகாப் இந்த தேசத்துக்கு செழிப்பின் காரணமே பாகால் தான் அப்படின்னு ஒவ்வொரு மனசுலையும் பதியத்தக்கதாக. ஏன்னா ராஜா சொன்னா யார் கேட்பா? தேசத்தின் மக்கள் எல்லாம் அப்படியே கேட்பாங்க. ஸோ தேசத்தின் மக்கள் மத்தியில் இதை அப்படியே பேசி பேசி அப்படியே பதிச்சுட்டாங்க. உண்மையாகவே அந்த செழிப்பு காரணம் யாரு? கர்த்தர். ஆனால் இப்போ அந்த செழிப்புக்கு காரணம் பாகான்னு சொன்னோன்னே வைராக்கியம் கொண்டு எலியா போய் ராஜாவுக்கு முன்னுக்கு சொல்லுவான், 3 வருஷம் 6 மாதம் மழையே பெய்யாது. ஏன் அப்படி சொல்கிறான்னா, மழையை பனியை பெய்ய பண்ணி ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். இப்போ பாகால் செய்ய முடியும்னா அந்த மழையை நீ வரவை. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அதான் சேலஞ்ச். அங்கே ஒரு காரியம் போய் முன்னுக்கு தைரியமாக சொல்கிறான். இவன் அதை மட்டும் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி கொஞ்சம் நீட்டமாக போய்கிட்டு இருக்கும். நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இது பேர் 17 நடந்துச்சு. 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவன் வேற ஒரு காரியத்தையும் செய்வான். அந்த எலியா ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பான். அது மட்டும் இல்லை, 450 பாகால் தீர்க்கதரிசியும் கூட்டிட்டு வர செய்வான். இப்போ 2 பலி எடுத்துட்டு இங்கே அந்த மத்தியில் பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தும் போது அவன் சொல்லுவான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கணும். அப்படி பட்சிக்கிற தெய்வமே தெய்வம்னு சொல்லணும்னு சொல்லி அங்கே காரியம் நடக்கும். 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுவாங்க. இந்த கதைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஷார்ட்டாக அங்கங்கே கொஞ்சம் டச் அண்ட் கோ மாதிரி போயிடுறேன். ஸோ கூப்பிடுவாங்க, ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் எலியாவோட டர்ன் வரும்போது, எலியா கூப்பிடும்போது வானத்திலேருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்தது. அங்கு உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தார்கள். இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? பாகால் தெய்வம்னு ராஜாவோட பேச்சுக்கு கேட்டு காரியம் செஞ்சாங்க. இப்போ ஒரு காரியத்தை பகிரங்கமா தேசம் முழுவதும் அறிக்கை செய்கிறார்கள், கர்த்தரே தெய்வம். இதை மட்டும் விடல, இந்த எலியா என்ன செய்வார்? இந்த 450 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி சாட்சிகள். இது நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எலியாவுக்கு ஒரு சோதனை வரும். சோதனை எங்கேருந்து வருது? 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சோதனை வருது. அந்த சோதனையை வாசிப்போம்.
19 2வது வசனம். அப்பொழுது இசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். கர்த்தர் சோஸ்திரம். இப்போ எலியாவுக்கு என்ன ஒரு சோதனை? நீ 450 பேரை வெட்டி சாய்ச்சிட்ட. நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காது. இப்போ எலியாவுக்கு பயம். நாளைக்கு தலையை என்ன செஞ்சிருவா? எடுத்துடுவான். ஸோ நாளைக்கு தலை காணக்கூடாது ஒரு சொல்லி என்ன செய்வோம்? போயிட்டு ஒரு சூரிய செடியின் கீழே போய் படுத்துருவோம். ஏன் சூரிய செடியின் கீழே போய் படுக்கிறான்னா, இந்த சூரிய செடிக்கு ஒரு விஷ காற்று இருக்கு. அந்த செடி கீழே போய் படுத்துட்டா அந்த விஷ காற்று நம்ம சுவாசிக்க நம்ம சின்னாங்க செத்து போயிடும். ரொம்ப சிம்பிளாக. எதுக்கு நம்ம கொலை செஞ்சுக்கிட்டே எல்லாம் சாகணும்? இந்த காற்று சுவாச காற்று எடுத்துகிட்டே தான் செத்து போயிடும். ஸோ இவன் போய் இந்த சூரிய செடி கீழே படுத்துருவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது கர்த்தர் அமைதியா இருப்பாரா? நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்து நான் நினைக்க கர்த்தர் அமைதியாகவே இருப்பாரு. அமைதியா இருப்பாரா? நிச்சயமா அமைதியா இருக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீர் ஒடிக்கும் போது அவர் ஓடி வருவார். அவன் சூரிய செடி கீழே போய் படுத்து கொள்ளும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி பேசுவார். என்ன பேசுவார்? அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 19 5 7 வரைக்கும் வாசிப்போம். ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தர் சோஸ்திரம். இப்போ கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி, சாப்பிட்டுட்டு புசிச்சு உன்னோட பிரயாணத்தை தொடர்ந்து போயிரு. ஏன்னா உன்னோட பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு. நீ எதுக்கு இங்கே படுத்து கிடக்குற? அவன் என்ன சொல்லி படுப்பான்னா, என்னோட ஆத்மாவை எடுத்துங்க, நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவோம். நீங்கள் அந்த வசனத்தை மேலே வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் சொல்லுவோம். அப்படி சொல்லி தான் போய் சூரிய செடியின் கீழே படுத்துருவோம். ஆனால் கர்த்தரை தட்டி எழுப்பி சாப்பாடையும் கொடுத்து, நீ பிரயாணம் பண்ணுறது வெகு தூரம் அப்படின்னு அனுப்புவார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசபேல் கையில் எலியாவை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் ரொம்ப விசித்திரமான விதத்தில் எலியாவை பாதுகாப்பார். இந்த எசபேலுக்கு தான் பிரச்சனை வரும். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா நான் சொல்லிகிட்டே போனால் கதை வந்து வேறு மேலே போயிடும். ஸோ நான் இங்கே நிப்பாட்டிடுறேன். இந்த சோதனை காலங்களில் தேவன் வருவார். எப்படி விடுதலையாக்கணுமோ அப்படி விடுதலையாக்குவார். சில சமயத்தில் நம்ம நினைக்கும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னு யோசிப்போம். யோபு அமைதியாக தான் இருந்தான். ஏன் தெரியுங்களா? அந்த சோதனை நாட்கள் முடியும் போது அவனுக்கு கிடைக்க போகிற அந்த ரெட்டிப்பான பிளெஸ்ஸிங் ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்போவும் கர்த்தர் உங்களுக்கு மத்தியில் சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நிச்சயம் அது உங்களுக்கு கொடுப்பார். ஏன் நடத்துகிறாரு எனக்கு தெரியாது, ஏன் அனுமதிச்சாரு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னால் தேவனுடைய வழி நடத்தல் இருப்பது நிச்சயமான ஒரு காரியம். ஓகே, இப்போ எலியாவும் பார்த்துட்டோம், யோபியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். இவன் பேரு ஈசா. ஈசா யாரோட பிள்ளை? நீங்கள் டக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆபிரகாமோட பிள்ளை. இந்த ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பிள்ளை. இப்போ இந்த ஈசாக்கு இருக்க இடத்துல ஒரு பஞ்சம் வரும். இந்த ஈசாக்கு கற்று பேச ஆரம்பிப்பார். என்ன பேசுவார்னா, இன்னைக்கு நான் நிறைய கதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சோமல்ல. ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வேதத்தோட கதை தான், ஓகேங்களா? நான் வசனத்தை அப்படியே வாசிக்காமல் உங்கள்கிட்ட கதையாக சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ ஈசாக் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மகன். இப்போ கர்த்தர் அவனோட கூட பேசுகிறார்.
பஞ்ச தேசத்தில் இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான், இங்கே தான் ரொம்ப பஞ்சமாக இருக்க, எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பான். கர்த்தர் அவன்கிட்ட பேசுவார். என்ன சொல்வார்? வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 26, 2 and 3. ஆதியாகமம் 26 வசனம் 2, 3 வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஈசாக்கு கர்த்தர் பேசினோன்னே, இப்போ இருக்க சொல்ல தேசம் என்ன தேசம்? பஞ்ச தேசம். தண்ணி இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி வேணும். இப்போ இங்கே பயிரிட சொன்னால் இங்கே பயிரிடுக்கும் தண்ணி வேணும். இப்போ இந்த ஈசாக் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, துறவு தோண்டுவான். துறவுனா கேணி, தமிழில் துறவுன்னு போட்டிருக்கு. ஸோ கேணி நம்ம சிம்பிளாக சொன்னால் கேணி தோண்டுவான். அங்கே ஏற்கனவே ஆபிரகாமுடைய 3 கேணி இருக்கும் அந்த தேசத்தில். ஆனால் அந்த கேணிலாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சரிங்கன்னா, மண்ணை போட்டு மூடின நிலைமையில் அங்கே கேணி இருக்கும். ஸோ இப்போது ஈசாக் இப்போ தண்ணி வேணுமே, நீர் பாய்ச்சணும், விதை வச்சுட்டு நமக்கு தண்ணி வேணும், ஆடு மாடுக்கு தண்ணி வேணும், உலர்றதுக்கு இந்த மாடு வேணும். ஸோ பல காரியத்தில் இந்த தண்ணி வேணுமே சொல்லிட்டு போய் இந்த கேணியை தோண்டுவான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கேணியை தோண்டுவான், நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணி வந்தோடனே அங்கே உள்ள சுற்றி உள்ள மக்கள் கேராரூர் மக்கள்னு இருப்பாங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கல, நீங்கள் போய் வாசிச்சிங்க, 26 தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு நமக்கு தெரியும். அந்த கேராரூர் மக்கள் அவர்கள் மேய்ப்பர்கள். ஓடி வந்துட்டு என்ன செய்வாங்க, இந்த துறவு எங்களுடையது அப்படின்னு சொந்தம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த துறவு யாருக்கு சொந்தமானது? ஆபிரகாமுக்கு சொந்தமானது. ஆனால் அது எங்களுடையது, எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி வாக்குவாதம் செஞ்சு அதை பிடுங்கிக் கொள்வாங்க. ஆனால் ஈசாக்கு, இது அவங்களோட சோதனை. ஈசாக்கு கடந்து போகிற சோதனையில் அவன் ரொம்ப அமைதியாக, ஆக்சுவலி அவன் சண்டை பண்ண மாட்டான், சண்டைவும் போட மாட்டான். ஸோ அந்த கேணியை விட்டு கொடுத்துருவான். சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருவான். ஆனால் அதுக்கு ஏசேக்குன்னே பேரிடுவான். 2வது போய் ஒரு கிணறு தோண்டுவான். அந்த கிணறுக்கும் போட்டி போட்டுட்டு வாக்குவாதம் செஞ்சு அது எங்களுடையது அப்படின்னு சொந்தம் கொண்டாடி எடுத்துக்குவாங்க. அதையும் விட்டு கொடுத்துருவான். இப்போ 3வதாக ஒரு கிணறு இருக்குது, அதுவும் ஆபிரகாம் தோண்டின கிணறு தான். இப்போ அந்த கிணறை போய் தோண்டுவாங்க. இந்த கிணறு தோண்டி இந்த கிணறுல நல்ல தண்ணி வரும்போது இந்த கிணறு சொந்தம் கொண்டாட யாருமே வர மாட்டாங்க. இந்த கிணறுக்கு 2வது கிணறுக்கு சித்னான்னு பேர் கொடுத்துருவான். இப்போ 3வது கிணறுக்கு ரெகபோத் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பான். இந்த ரெகபோத் அப்படின்ற இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அதோட செய்தி கொஞ்சம் வேறையாக போயிடும். ஸோ நான் அது என்ன காரியம், அந்த நீர் பாய்ச்சலான ஒரு காரியத்துக்கு மட்டும் இதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ என்ன சொன்னார்னா, அந்த நீர் பாய்ச்சலுக்கு இந்த தண்ணீரை எடுத்து அவன் விதைப்பான், நீர் பாய்ச்சுவான், ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இருக்கும். அந்த நாட்களில் அவன் விதைக்கும் போது கர்த்தர் அவன் விதைத்ததை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 மடங்காக அவனை ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 26 அதே Genesis 26 12 to 14 வாசிப்போம். எந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கிடைத்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம், பெலிஸ்தர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் விதை விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே அவனுக்கு 100 மடங்கு அவனுக்கு அறுவடை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரும் விதை விதைப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்கு ரொம்ப அமைதியாக பொறுமையாக போகக்கூடிய ஒரு மனுஷன். இந்த ஈசாக்கோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் விட்டு கொடுத்துருவான், செகண்ட் டைமும் விட்டு கொடுத்துருவான். இதெல்லாம் அவங்களோட சோதனை நாட்கள். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கிணறு தோண்டியிருப்பான்.
ஆனால் சண்டை பண்ண போல. கர்த்தர் எச்சரிப்பி அமைதியாக இருக்கும்போது நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன சொன்னாரு? இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபோட வாழ்க்கையில. இப்போ ஈசாக்கோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 100 மடங்கான ஆசீர்வாதம். உங்களோட வாழ்க்கையில் கூட சில சமயங்கள்ல இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை, சில காரியங்கள் வரும்போது நீங்க அமைதியா சில காரியங்கள் விலகி போகும்போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். அது 2 மடங்கா இருக்காது, 10 மடங்கா இருக்காது, அது 100 மடங்கான ஆசீர்வாதம் தங்கும். நீங்க விசுவாசிங்க. ஒருவேளை நான் ஏன் அவன் அதை விட்டுட்டு போனா எல்லாரும் கேலியா பேசுவாங்க. நீ தானே தோண்டி எடுத்து அது உன்னோட அப்பாவோட கிணறு தானே எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு ரொம்ப அமைதியாகவே ஃபர்ஸ்டும் செகண்டும் விட்டு கொடுத்துருவோம். ஆனா ரெகபோத் வரும்போது உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை யாருமே தடை செய்யவே முடியாது. அதுதான் ரெகபோத்தோட ஆசீர்வாதம். இப்போ இந்த ஈசாக்கோட வாழ்க்கையில் நடந்தது. சோதனை வந்துச்சா? சோதனை வந்துச்சு. பல பேரும் அவங்கள கெடுத்து இந்த தண்ணீர் கிணறு தோன்றது நிறைய சோதனைகள் அவனுக்கு வந்துச்சு. ஆனால் மேற்கொள்ளுக்கு கர்த்தருடைய பலன் அவனோடு கூட இருந்து அமைதியாக இருந்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஓகே, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு மனுஷனை பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான மனுஷன். இவன் எப்படி சோதனையை சகிச்சான், எவ்வளோ சந்தோஷமாக அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டான்றத இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து வச்சிங்க. அப்போஸ்தலர் அதிகாரம் 9வது அதிகாரத்தை திறந்து வச்சிங்க. Acts chapter 9 திறந்தோடனே உங்களுக்கு தெரியும் யாரோட கதை பேச போகிறேன். அப்போஸ்தலர் 9ல் யாரோட கதை இருக்கு? பவுலோட கதை இருக்கு. ஓகே, இந்த பவுல் சவுலா இருக்கும்போது, ஓகேங்களா, இவனோட பேரு சவுல். சவுலுடைய 9ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சவுலா தான் இருப்பான். இந்த சவுல் குறித்து நம்ம வாசிக்கும் போது அந்த சவுல் நியாயப்பிரமாணத்தை கற்று தேறின ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினா அவனை போல கற்றவன் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா கபாலிட்டவன் பாடம் எடுத்த ஒரு மகன். ஸோ நியாயப்பிரமாணத்தில் அவனுக்கு பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி பிடிச்சான். ஸோ ஆனால் அவனுக்கு ஏசு யாருன்னு தெரியாது. ரொம்ப சேடான ஒரு காரியம் அதுதான். அவனுக்கு ஏசு யாருன்னு தெரியாது. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நியாயப்பிரமாணத்தின் படி கரெக்டாக செய்வான். பிழை இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக செய்து முடிப்பான். ஆனால் ஏசு யாருன்னு அவனுக்கு தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் ஏசு தெரியாது, ஏன் நியாயப்பிரமாணம் செய்கிறான் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன். இவன் நியாயப்பிரமாணத்தின் படி கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அடித்து துன்பப்படுத்தி எல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவோட காரியம் சொல்லும்போது இயேசு யோவான் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், யோவான் புத்தகத்தில் 8ஆம் வாசிக்க வேண்டாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 நீங்கள் வாசிங்க. அங்கே ஒரு காரியம் நடக்கும். ஒரு விபச்சாரியை கொண்டு நடுவில் நிப்பாட்டுவாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டின் படி ஒரு விபச்சாரி என்ன செய்யணும்? கல் எறிஞ்சு கொன்னுடணும். ஆனால் இந்த சவுல் அதை செய்வான். ஏன்னா அவள் பாவி. ஸோ விபச்சாரம் செஞ்சால் அவளை கல் எறிஞ்சு கொன்னுடணும். ஆனால் இயேசுவோட தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இயேசு என்ன செஞ்சார்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரியை கொண்டு இயேசுகிட்ட கொண்டு வந்துருவாங்க. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிபட்டுட்டா இவளை என்ன செய்யலாம்? இப்போ அவங்க பார்க்குறாங்க இயேசு என்ன செய்வார், இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்வாரா, இப்போ காரியங்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இயேசு குனிஞ்சு தலையில் எழுதினார். என்ன எழுதினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குனிஞ்சு தரையில் எழுதிக்கிட்டே இருந்தாராம். எழுதிட்டு இவங்க கேட்க கையில் எல்லாரும் கல் வச்சுருக்காங்க. ஏன்னா ரெடியா இவளுக்கு தண்டனைன்னா கல் எறிஞ்சு கொல்லணும். விபச்சாரத்தில் ஒரு ஆள் விபச்சாரம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் யாரை தான் கொண்டு நிப்பாட்டினாங்க? ஒரு ஸ்திரியை மட்டும்தான் கொண்டு நிப்பாட்டினாங்க. இன்னொரு ஆள் காணும். இயேசு ஒரு காரியம் சொல்வார், உங்களில் பாவம் செய்யாதவன் கல் எறிங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் கல் எறிஞ்சிருப்பாங்க?
யாருமே கல்லெறியல. எல்லா கல்லும் கீழே விழுந்துச்சு, அவன் மேலே ஒரு கல்லும் படலை. கொஞ்சம் வித்தியாசத்தை சொல்கிறேன், ஓகே. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் விபச்சாரம் செஞ்சா அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்போ இயேசு ஒரு காரியத்தை செஞ்சார். எதை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு போட்டாரு? பாவத்தை கொண்டு போட்டாரு. அவளை கொல்லல, விளங்குதுங்களா? ஸோ இயேசு கொண்டது அவளுக்குள்ள இருந்த பாவத்தை. ஸோ ரெண்டு காரியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவன் நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி சவுல் காரியம் செஞ்சான். ஸோ இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது தான் பெரிய அதிகாரியோட அந்த ப்ரீஸோட லெட்டர்லாம் எடுத்துகிட்டு இப்போ தமஸ்குக்கு போகிறோம். இப்போ அங்கே ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருடைய பிள்ளைங்களை கட்டி இழுத்து அடித்து கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காகவே போவான். போகும் வழியில் இயேசுவால் பிடிக்கப்படுவான். இது கதைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அப்படியே கொஞ்சம் டச் அண்ட் கோ மாதிரி போயிடுறேன். ஸோ போகும் வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அவனை பிடிச்சிடுவார். 3 நாள் கண் பார்வை கிடையாது. ஸோ இந்த கண் பார்வை இல்லாத டைமில் இப்போது கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, நீ போய் அனனியா கூப்பிடுவார், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு. அனனியாவுக்கு சவுலை பற்றி இன்னும் எல்லாமே தெரியும். போய் ஜெபி பண்ணுறீங்க என்ன சொல்லுவான்? அந்த வசனத்தை வாசிச்சு பார்ப்போம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். 13 அந்த அப்போஸ்தலர் 9 13 16 வரைக்கும் வாசிப்போம். என்ன அனனியா சொல்றாங்க? அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷர் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகின்ற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கின்றதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை அனனியா போய் சொல்லணும். ஓகே, அனன் என்று சொல்கிறாரு கர்த்தர், நீ என்ன செய்யணும்? போய் அவனை நீ அபிஷேகம் பண்ண, அவனுக்காக ஜெபி. அவன் யாருக்காக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவனுடைய தரிசனம் காரியங்கள் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் புற ஜாதிகளுக்காகவும் ராஜாக்கள் மத்தியிலும் போய் இஸ்ரவேல் மத்தியிலும் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுக்கு முதல்லாம் கர்த்தர் அவனை பயன்படுத்தின விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இனி பயன்படுத்த போகிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவன் எவ்வளவாய் பாடுபடணுன்றத நானே வைத்திருக்கிறேன். ஸோ நீ பயப்படாத, நீ போய் அவனுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அவன் போய் ஜெபிப்பான். என்ன ஜெபிப்பான்? அதே அப்போஸ்தலர் 9 17 19 வரைக்கும் வாசிப்போம். இவன் போய் ஜெபிப்பான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவர்கள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலன் பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில காலம் இருந்து. கர்த்தர் நமக்கு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஜெபிப்பான். அவன் சொல்லியே ஜெபிப்பான். நீ வர வழியில் உனக்கு தரிசனமான கர்த்தர் என்னைய அவன் மட்டும் அனுப்புனாரு. எதுக்கு அனுப்புனாருன்னா, நீ பார்வை அடைபடிக்கு என்னைய அனுப்புனாரு. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணவும் என்னை இங்கே அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய கண்ணில் இருந்து செதில்கள் போல் 2 செதில்கள் விழுந்துச்சு. அவன் ஆவிக்குரிய பார்வையும் அடைந்தான். 2 காரியம் அவனோட வாழ்க்கையில் நடக்கும். பார்வை அடைவான், ஆவிக்குரிய கண்களும் அவனுக்கு திறக்கப்படும். அதே சமயம் பரிசுத்த ஆவினாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்படுவான். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெறுவான்.
அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்களா, சில நாட்கள் அந்த சீசரோடு கூட இருப்பான். இந்த சில நாட்கள் சீசரோடு இருக்கும்போது இயேசு யாருன்னு இந்த சவுலுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஊழிய பாதையை தொடர்கிறான். என்ன நினைச்சு தொடர்வான் தெரியுங்களா? இந்த சோதனை காலம் இனிமே ஆரம்பம்னு அவனுக்கு தெரியும். சுவிசேஷத்தை கையில் எடுக்கும் போதே அவனுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே போய் அவன் ஊழிய பாதையில் போவான். உண்மையாகவே புறஜாதியின் மத்தியில் அவன் ஊழியத்தை செய்வான். புறஜாதிகள் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ராஜாக்கள் முன்னுக்கும் போய் நின்று அவன் சத்தியத்தை சொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா அகரிப்பா ராஜா, நீங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அகரிப்பா ராஜா முன்னுக்கும் போயிட்டு அவனுடைய சாட்சியை சொல்லும் போது அந்த அகரிப்பா ராஜா அவன் சொல்லுவாரு, கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்துக்குள்ள நீ வழி நடத்திட்ட அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ராஜாவையே கிறிஸ்துக்குள் வழி நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனா தான் இந்த பவுல் போவார். இப்போ அவனை பவுலா காரியங்கள் பார்த்தீங்கன்னா சோதனையை சந்தோஷமா, இனி போற காரியம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் கஷ்டமான பாதை தான். ஆனா அத்தனை மத்தியிலையும் கிறிஸ்துவுக்காக இந்த பாடை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இருக்கான்னு சொன்னா இந்த பவுல் தான் சொல்லணும். எல்லா பாடுகள் வரும்போது அந்த சந்தோஷத்தோடு கூட சகித்து நல்ல போராட்டத்தை போடி தன்னை விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக ஓடின ஒரு மனுஷன் தான் இந்த பவுல். என்னுடைய ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமானது. இவனோட ஊழியம் அது மட்டும் இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே புத்தகம் எழுதியது இந்த பவுல் தான். ஸோ இந்த பவுலோட புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றத ரொம்ப அழகா இந்த பவுல் எழுதியிருப்பார். பவுலை குறித்து சொல்லணும்னா நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் நமக்கு சோஸ்திரம். இந்த நாளில் கூட ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சோதனைகள் சில சமயத்தில் உங்களை பக்குவப்படுத்தி சில காரியங்களுக்கு உங்களை அனுப்ப போறாரு. ஏற்கனவே சில பிரச்சனைகள் மத்தியில் உங்களை கொண்டு போயிட்டாருன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு மட்டும் நீங்க விசுவாசிக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை அவரு உங்களை தெரிந்து கொண்டபடினால உங்களை வச்சு ஏதோ காரியத்தை செய்ய போறாரு. நீங்க தான் அந்த அஸ்திபாரமா நிற்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் சில காரியத்தை அனுமதிச்சு சில பேர்களை சில மாதிரி தூக்கி எடுத்து சோதனை இருக்கு. யார் வாழ்க்கையில சோதனை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் தனியா அவங்கள பார்க்குறேன். நிச்சயமா சோதனை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் நமக்கு சோதனை இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஜெயித்து எடுக்க கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். ஏன்னா நம்மளோடு கூட நடக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனையும் பெரியவர். கர்த்தர் நம்ம சோதரம் அப்படின்னு நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உடைய வல்ல கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் பாவமுடைய பிள்ளைகள் இந்த மத்தியில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாதப்பா. ஆனா அத்தனை சோதனையும் மேற்கொள்ள நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்வீர் மாத்திரம் எனக்கு தெரிந்திருக்கிறபடினால, ஐயா நீ யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறபடினால, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறபடினாலும் இவர்களுக்காக நீ செய்ய போகிற அதிசயமான அற்புதமான வழிநடத்தலுக்காக இப்போதே நன்றி 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 என்று சொல்லுகிறோம். உம்முடைய கருத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீ தாமே சகலத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய செபத்தினால் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்க என்று சொன்னீரே. அப்படியாக எல்லா ப்ராப்ளம் கர்த்தாவின் இடத்துல தெரியப்படுத்தி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.